பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். சில நேரத்துல சில சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பி வரும் பொழுது அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த எகிப்தியர்கள் புறப்பட்டு வரும் பொழுது, அவர்களை அழிக்கும்படிக்கு இந்த எகிப்தியர்கள் வரும் பொழுது ஆண்டவர் எந்த நேரத்துல செயல்படணும், எந்த நேரத்துல காரியத்தை மாற்றணும், எந்த நேரத்துல ஆண்டவர் செயல்படணும்னு சொல்லி ஒரு டைம் ஆண்டவர் வைத்திருந்தார் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்லுகிறார், இன்றைக்கு நீ காண்கின்ற இந்த எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நீ இந்த பிரச்சனையை பார்க்கிற இல்லையா, இனி நீ என்றைக்கும் இந்த பிரச்சனையை பார்க்க மாட்டே. அதனுடைய டைம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டார் உன்னுடைய வாழ்க்கையில. இனி சமாதானம் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு வியாதியின் போராட்டத்துல நீங்க இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அந்த ஒரு போராட்டத்திற்கும் ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அது உங்களை தொட முடியாது, உங்களை தாக்க முடியாது, அழிக்க முடியாது, உங்கள் மேல் அவைகள் ஆளுகை செலுத்த முடியாது. ஆண்டவர் செயல்படுகிற நேரமாய் இந்த நேரம் இருக்கின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் யாரோடு கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசும்படிக்கு விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ போராட்டத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை உன்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. இது எப்போ முடியும், எப்போ இந்த போராட்டம் முடியும், எப்போ என் வாழ்க்கையில திரும்ப சமாதானம் வரும், எப்போ என்னுடைய குடும்பத்துல சமாதானம் வரும், எப்போ என்னுடைய உறவுகள் நண்பர்கள்லாம் திரும்ப என்னோடு கூட சேர்ந்து இருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்க இல்லையா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்குதான் அந்த நேரம், இன்றைக்குதான் அந்த டைம். கர்த்தர் செயல்படுகிற நேரம். இனி என்றைக்கும் வாழ்க்கையில நீ சமாதான கேட்டை பார்க்க மாட்டேன், பிரச்சனையை பார்க்க மாட்டேன், போராட்டத்தை பார்க்க மாட்டேன், கர்த்தருடைய கரத்தை பார்ப்ப. ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.